இப்போ என்ன நம்புறேன்? ஆமாடா. கூடி சீக்கிரம் நான் சேர்த்து. கடைசி வரைக்கும் உன்னை நான் நம்புறேன். ஏண்டா என்னுடைய கணக்குல நீ எனக்கு தப்பா நினைப்பியா? நினைக்க மாட்டேன். சேர்த்துறேன். அறுவடை முச்சி எடுத்து போய் சேர்த்துறேங்க. நான் என்ன உனக்கு உயிர் கொடுத்து சரியான போடா சொல்லிங்க. எல்லாத்தையும் சத்தியமா பாப்பேன். ஒரு மனுஷால பார்த்த உடனே தெரியும். பார்க்கத்தான் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நல்ல மனுஷு. உனக்கு நல்ல மனுஷு. ஆமா. சரி நல்ல மனுஷக்காரன விட நான் இருக்கிறேன். அறுவடையாக வேண்டும். ஆமா. அது உண்டான வழிடா. ஐயா அறுவடை முடியும் அவ்வளவுதானே? உலகத்துல மனித சக்தியால முடியாது, தெய்வத்தால முடியும். ஆமா. தெய்வத்தால முடியாது. எதாலே முடியாது. முடியும். என்ன முடியும்? முடியும். எப்படி முடியும்? மந்திர சக்தியால முடியும். மந்திரமா? உலகத்துல மந்திர தந்திர மாயாஜாலம் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுடா. இப்ப ஒரு தட்டு முள்ள எடுத்து போதுன்னு வச்சுக்கோ. அது எடுத்து போய் கொளுத்துவாங்களா பதிப்பாங்களா? ஐயோ பொச்சிடுவாங்க. பொச்சிடுவாங்க. எரிப்பாங்கடா, எரிச்சிடுவாங்கடா. பொடி மாட்டாங்கடா. பிராடு மேரி மாத்தி கேட்கக்கூடாது. என்ன கரெக்டா ஒண்ணா சொல்லு. தரச்சு பண்ணனா எரிச்சிடுவாங்கடா. என்ன பாய்பாத்ரா பாய் என்ன பாய்பாத்ரா? சரி என்ன பண்ணு? எரிச்சிடுவாங்க. எரிச்சிடுவாங்க. அப்படியே தெரியாது தப்பி தவறி பச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. போய் நாள் போட்டு யாருக்குமே தெரியாது சுடுகாட்டுக்கு போய் தரச்சு முள்ள மண்டு ஓடி எடுத்துருவாங்க. ஆமா மண்டு ஓடி எடுத்து அதிலே மைய தயாரிப்பாங்க. தலைச்சமுள்ள மண்டு ஓட்டல மை. சரி நீ சும்மாதான் நின்னு இருப்ப. அந்த மைய தந்து லேசா உன் தலையில இப்படி தரவனா போதும். தாடி வந்துட்டே இருக்கும். குடுகுன்னு ஓடி போய் மாட்டிக்கு சாவுடானே மாட்டிக்கு செத்துருவேன். அப்படியே செத்துருவேன். ஆமா சரி அதே மைய கொண்டாடுற உன் தலையில கேக்குற நீ குடுகுன்னு ஓடுவ. லாரி வரும் அதே மாட்டிக்கு நீ லாரி வந்து லாரி போதில்ல மாட்டிக்கு செத்துறா நீ சொல்லுவ. லாரி வந்துட்டே இருக்கும். நான் குடுகுன்னு ஓடி போய் குறுக்கு வீவேன். உடனே டிரைவர் பிரேக் அடிச்சு நிறுத்துவாரு. ஏண்டா உனக்கு என்ன பிரேக் அடிச்சு நிறுத்துவாரு? எங்கெல்லாம் போட்டு தட்டு போங்க. ஏங்க இந்த துளராசி மை வேலை செய்யாது. உங்க மேசராசி மேய்ச்சிக்கிட்டே போய் உள்ள மாட்டிக்குவேன். அது உண்டான மை என்னடா? ஐயா மேல் மலையாளத்துல மந்திரவாதி இருக்காருங்க. அது விட்டு போய் மந்திரத்தை கத்தி வந்து ஜமீன்ல உட்காந்து முடியும். அறுவடை முடியும் அறுவடை முடியும். ஆடாதவனை ஆட வைக்கலாம், பாடாதவனை பாட வைக்கலாம், கூடாதவனை கூட்டி வைக்கலாம். கூட்டி வைக்கிறா? ஆமா அந்த ஒரு வேலை தான் உன்ன கப்பல்ல செய்யல. அது செஞ்சனா டாப்ல வந்துருவேன். இதுதான் தேவை. அந்த மந்திர தந்திர மாயாஜால வித்தியை நம்ம கத்துக்கணும். மேல் மலையாளம் போனோம்னா எப்பேற்பட்ட ஜமீன்டா. இந்த ஜமீன்ல நானும் என்னுடைய மனைவி தான் இருந்தோம். இப்ப என்னுடைய மனைவி கூட இல்ல. இந்த ஜமீன் யாரு இருக்கிறா உனக்கு என்னடா பண்றது? யாராண்ட கொடுத்தா? யாரு வைக்கிறதுக்கா? யாருக்கு ஒப்படைக்கு திணி கேக்குறேன். கவலைப்படாத உங்க மனைவி தாங்கறாங்களே என்ன? எங்கங்கறாங்க? அச்சாச்சி சொல்லாத. அந்த அடி அருவாப்பட்ட காய்மு கொண்டுடுவாங்க. பெண்களுக்கு எல்லாம் இளைய மனுஷங்க. நீங்க அச்சது அம்மா எப்போ மறந்துட்டு இருப்பாங்க. நீ வேணா கூப்பிட்டு உடனே வருதா இல்லையா பாரு. உண்மையாவா? கூப்பிட்டு பாரு. வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ கண்ணே மருதேவி அத்தா வாடியம்மா முறுக்கி நிக்கிறேன். முறுக்கி எடுத்து விட்டுறா. முறுக்கு எடுத்து விடாத. அப்படியே போட்டு கொளுத்து விட்டு பிரி விட்டுடும். கண்ணே அத்தா தெரியாத அடிச்சுட்டு மனசுல எல்லாம் வச்சு கூடாது. அத்தா நீங்க அந்த வார்த்தை சொல்லமா? மனைவி எடுத்த மன்னிப்பு என்பதை கேட்கக்கூடாது. அத்தா என்ன அடிக்கவும் அணைக்கவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க அடிக்காத யார் அடிக்க போறாங்க? மானம் கட்ட ஏய் யாருடா? நாங்க ஒண்ணு சேர்ந்து இருக்குமே. சுனாம் தாடி கொடுமா அப்படியே கொடுக்காத. பேசுங்கப்பா நீங்க பேசுங்கப்பா. கட்டெல்லாம் ஏன் பாப்பீங்க? நான் பாக்குறேன் உங்க குடும்பத்தை. நீங்க இருந்தா எவரா பேச கண்ணு. நான் நிறுவரை இனிமேல் சண்டை சாத்தி வேறு சண்டையில கோல்கேட் டூத் பேஸ்டா? என்னப்பா சுண்ணாம்பு தானே பாக்காட்ட என்ன சீச்சு காட்டுறியா? என்ன ஒரு 5 ரூபாய் லட்சம் கொடுத்து அவளுக்கு சீச்சு காட்டுறது. ஏண்டா நாங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்துட்டோம். ஏன் போனடா டப்பால இருக்கிற சுண்ணாம்பு கொடுக்கல விரல்ல வச்சுக்கிட்டு போறியா? தடையும் தடையும் கொடுக்குது. நீ சுகத்துல கேட்டி அதாவது தப்பு கிடையாது. ஆமா ஆமா பள்ளி நான் கலர்ல இருக்குது. நாட்டு வீட்டு பேசியா?
கோல்கட் அந்த பல்லு கலர் கேட்க வச்சா டெஸ்ட் பண்ணு. நாளைக்கு சபினா வாங்கி போட்டு தொலைச்சு. ஏய் வேணும் ஒரு கோழியை பண்ணி. ஓய்வு போய் வாங்கி நின்றாங்க. போமா பாய் ஆமா சரியா? கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். ஊரா அப்படி கதை இல்லாம பேசுறீங்க. மறுபடியும் ஒண்ணு சேர்த்துக்கலாம். ஐயோ எனக்கு பிடிக்காத விஷயமா சாதிய முதல்ல ஆரம்பத்துல இப்படி இருந்தீங்க, என்னால இப்படி ஆடிங்க, மறுபடியும் இப்படி ஆயிக்கிற மறுபடியும் முடியவே முடியாது. நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? யார் வந்து பேசுறது தெரிஞ்சு பேசணும். கணக்கு புள்ள மனசு வச்சா கேப்பியா? என்னது? ஒரு மனசுக்கு 4 கீழ்படா. ஏய் முன்னதான் பேசணும், இப்படிலாம் பிரிச்சு விட்ட மறுபடியும் பேசிக்கிறாங்க. என்ன பண்ண? ஏம்மா? உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த ஆளை கட்டின்னு வந்துட்டியா இஸ்தின்னு வந்துட்டியா? ஏன்டா? கலின்னு வந்துட்டாங்களா? நீ இல்லாத நேரத்துல அடிச்சு அனுப்பிச்சு போறியா? கொட்டா பின்னால உட்காந்து யாருக்கோ செல்லுல மெசேஜ் அனுப்பிச்சு மெசேஜ் முன்ன வாய்ஸ் ரெக்கார்ட். என்னடா பஞ்சாயலாம் உனக்கு தெரியாது. உனக்கு ஆமா போய் வா போ. செல்லுல இருக்கிற கேளு. பக்கமே வேலை வருது. என்ன ஏதோ தெரியாம அடிச்சுட்டேன். ஆகியால நம்ம இருவரும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி தெரியுமா? அடிங்கடா மச்சான் அடிங்கடா. ஆரிய கூத்தாடினால காரியத்துல கண்ணா இருக்கணும். நான் என்ன சொன்னேன் அது விட்டு என்ன வேலை பாத்துக்கிறேன். சரி சந்தோஷப்படுத்தி அப்புறம் சொல்லணும்டா. சொல்லு பட்டுனே கண்ணே உனக்கு தெரியுமா? நான் இப்போ இது வெளியூர் போக போகிறேன். என்ன சண்டை போட்டோம். இருவரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல. இனி ஆகல சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவோ ஆசையோடு கனவோடு இருக்கிறேன். இந்த நேரத்துல வெளியூருக்கு போறேன்னு சொல்றீங்களே, ஏன்னா நியாயமா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு எல்லாம் கொடுமா, வழியில செக் பண்ணுவாங்கம்மா. யாரு வண்டி நீட்டு மடக்கி செக் பண்ண என்ன பண்ணுவா? அதெல்லாம் கேட்டு வாங்கி வெளியூர் போற எதுக்காக? வணிக வேலையாக வெளியூர் போறேன். நான் போய் வருவதற்கு நாள் ஒன்றாகலாம், ஆமா. வாரம் ஒன்றாகலாம், மாதம் ஒன்றாகலாம், வருடம் கூட ஒன்று கிடக்கலாம். கையா டை கட்டுறாங்க, கையா கட்டுறாங்க. என்ன பண்ணிட்ட? என்னடா பண்ற? பட்டு அப்படியே கையெழுத்து போட்டுருப்பாரு இவரு. அடிமா அடி நானா ஐயோ குய்யோன்னு கத்துறேன்னா என்னத்துக்கு அடிச்சுக்கா இருப்பீங்க? ஒரு நாளா 2 நாளா வாங்கினா பரவாயில்ல. 33 வருஷமா வாங்கினாங்க. என்ன இருக்கு அதுல? கூடு சொன்னியா அத்து போச்சு. எதுலண்ணா? எதுல? அதெல்லாம் எதுல? உன்னை கேட்டாங்களா? அதி கேட்டா கூட சொல்லுவாப்பா. அண்ணே, இந்த ஜெமினை சர்வ ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும். நாங்கள் சென்று வந்து விடுகிறோம். ஜாக்கிரதா.
நாட்டை பாத்துக்கணும். ஆமா அவ்வளவுதானே. நீங்க இருந்தா எப்படி நாட்டை பாத்தீங்களோ அதே மாதிரி நான் கண்ணு கருத்தமா நான் நீ பாத்துக்கிறேன். நாட்டை பாத்துக்கோ, ஊட்ட பாத்துக்கோ, கொட்டாயை பாத்துக்கோ, எனக்கு தெரியாது. 1000 வேலை நிலத்தை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். சரிதானா? நான் போய் வரத்துக்கு இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், ஒரு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், வராது கூட போகலாம். எல்லாத்தையும் சொல்லி அந்த இல்ல வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், அது வந்து பத்திரமா பாத்துக்கோ. வராத போலான்னா எப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா, வா, வா. சரி, சரி, வா, போ. சீக்கிரம் போயிட்டு புறப்படு. வாங்க. போய் வா. டேய், வண்டா போ. என் பொண்டாட்டி நீ ஏன் டாட்டா காமிச்சீங்க? நீ ஏன் காமிச்சீங்க? இதமும் நீங்க நான் காட்டேன். இப்ப டாட்டா முக்கியமா? என்ன வேலை ஆகணும், அதுக்காக அவ்வளவு முறுக்கி இந்த ஒடிச்சு என்ன உப்பு சப்பு இல்லாத வீட்டுக்காரனா கறி ஏடா வெளிநாடு போறனா பின்ன டாட்டா காட்டு தெரியா? போய் வர சொல்லி தெரியா? சொல்லிட்டாளா? சொல்லிட்டா வர. உன் முன்னாடி நீ கேட்ட அந்த முன்னாடி நீ ஏன் காமிக்கிறா? அவர் காமிக்கல, நான் காமிக்கிறேன். அவர் காமிக்கல, நீ காமிச்சு வேணா? அவ்வளவுதான். நல்ல பையன், நல்லா வருவ. சரி சரி மாட்டோம். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் மேல் மலையாளம். மேல் மலையாளம். போனா இந்த ராஜகுடியில போக கூடாது. யா பரதேசி குளத்துல போகணும். ஏய், நான் நான் யார் எப்பேர் பட்டவன் என்ன போய் பரதேசி யாருன்னு கேட்ட உள்ள வந்து வச்சு கரண்ட் வச்சு சா வச்சுருவேன். தாண்டா இதான் ஜமீன் தட்டிங்க அப்பப்ப கேட்டு ஜமீன் போய் பரதேசி மரத்துக்காக என்னைக்கு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க? பரதேசி போல சொல்றியா? ஆனாங்க ராஜகுடியில போனா அவனுக்கு தான் வசதி இருக்குது, எதுக்கு மந்திரத்தை கத்து கொடுத்து அப்படின்னு கேட்பாரு சாமியார். அதனால பரதேசி குளத்துல போனோம். இங்க இருந்து போன உடனே மந்திரவாதி உன் பேரு என்னன்னு கேட்பாரு. உன் பேரு என்ன? சந்திரசேகர் ஜமீன்தார். வயசு கூட புடுங்கிச்சு போ. என்னடா இருக்கிற பேர் தான்டா சொன்னா. எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த லூசு இங்க தம்பாது. ஏங்க ரெடி பண்ணுங்க. பரதேசி குளத்துல போறியா சந்திரசேகர் ஜமீன் சொல்லலாமா? என்ன சொல்றது? அதனால இன்னில இருந்து நம்ம பேரை மாத்த போறேன். பேர் மாத்தணுமா? ஆமா. என்னன்னு? உன் பேரு கோயிச்சாமி, என் பேரு கஞ்சாமி. அடடே, சொந்த பேரடா போகக்கூடாது. போகக்கூடாது. ஆகையால உன் பேரு கோயிச்சாமி, என் பேரு கஞ்சாமி. சரி அப்படியே சொல்லுவோம். ஆமா. என் பேர் கோயிச்சாமி, உன் பேர் என் பேரு கோயிச்சாமி, உன் பேரு என்னடா மாத்திட்டியா? ஏங்க உன் பேரு கோயிச்சாமி, என் பேரு கஞ்சாமி. சரி அப்படியே சொல்லிட்டா போவோம். எப்படியே உன் பேர் கஞ்சாமி, என் பேர் கோயிச்சாமி. கரெக்டா சொல்லிட்டு அப்படியே போவோம். போலாம்.